விஎஸ்வி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து செகண்ட் ஆஃப் சீதாராம். இது வந்து ஒரு கன்னட படம். இதை வந்து தமிழில் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து விஜய் ராகவேந்திரா இயக்கியும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து கோபால் கிருஷ்ணா தேஷ்பாண்டே அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு மியூசிக்கல் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். நம்ம நிறைய வந்து இந்த சைக்கோ த்ரில்லர் படம்லாம் நிறைய பார்த்துருப்போம். அந்த வரிசையில் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. படத்தோட ஆரம்பத்திலிருந்து இன்டர்வல் வரைக்கும் பயங்கரமான விறுவிறுப்பாக போகுது. ஒரு நிறைய கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளை கண்டுபிடிக்கிறவர் தான் நம்ம விஜய் ராகவேந்திரா. அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. ஒரு பக்கம் கொலைகள் நடந்தாலும் அந்த கொலை பண்ண நபர் வந்து இந்த சொசைட்டியில் சுற்றிட்டே இருப்பார். அதுவும் இந்த போலீஸ் அதிகாரி கூடயே அவர் சுற்றிட்டு இருப்பார். அவரை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு. ஆக்சுவலி அவர் எதுக்காக கொலை பண்ணுறாருன்னா, தன் பொண்ணை வந்து ஒரு பையன் லவ் பண்ணுவான். ஒரு கட்டத்தில் அவங்க வீட்லேயே 2 பேரும் ஒரு தவறான உறவில் இருக்கும்போது அந்த அப்பா பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, அந்த பையனை அடித்து கொலை பண்ணிடுவார். வீட்லேயும் நிம்மதி இல்லை, பொண்டாட்டிக்கிட்டேயும் நிம்மதி இல்லை, மகள்கிட்டேயும் நிம்மதி இல்லை அப்படின்னு ஒரு சைக்கோத்தனமாக அவர் நடந்துக்கிற விதம், அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கொலைகள் நடக்கும். இந்த கொலைக்கெல்லாம் இந்த நபர் தான் காரணம்னு சொல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரை தூய்மை ஜெயிலில் வச்சுருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் மேலே பார்த்தீங்கன்னா, உண்மையான நிறைய கொலைகள் பண்ண அந்த குற்றவாளி இவர் இல்லைன்னு தெரியுது. அப்ப யார் அந்த குற்றவாளி? யார் அந்த சைக்கோ? எதுக்காக கொலை பண்றான்? அப்ப இவர் இல்லைன்னா வேற யாருன்ற மாதிரி தான் அந்த செகண்ட் ஆஃப் சீதாராம்ன்ற மாதிரி காட்டுறாங்க. படத்துல வந்து செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் நடக்கும். அந்த பிளாஷ்பேக்ல வந்து சின்ன வயசுல இருக்கிற அந்த பையன் வந்து அக்கான்னா ரொம்ப உயிர் அவனுக்கு, இசைன்னா ரொம்ப உயிர் அவனுக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த அக்கா தம்பியோட அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அது வயசில் இருக்கிற அந்த பையனோட அப்பா வந்து ஒரு குடிகாரர். அவர் காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவார். இப்போ இன்னொரு கேரக்டரை கட்டுவாங்க. அந்த பையனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுவாங்க. அந்த விஷயத்த வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் பார்த்துட்டு போயிட்டு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லிடுவார். அவங்க அப்பா அந்த கோவத்தில் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பையனை ரொம்ப அடித்து ரொம்ப சித்திரவதை பண்ணி அவன் மேலே ஒரு பொய்யான கேஸை போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்போ அந்த வெறியிலே இருப்பான் அந்த பையன். 1 வருஷம் கழிச்சு வெளில வருவான். வந்த உடனே நம்ம வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறியோடு இருப்பான். எப்படியாவது இவனை கொலை பண்ணணும், அந்த பெரியவரை கொலை பண்ணணுன்ற முயற்சியிலே அவன் சுற்றிட்டு இருப்பான். அந்த பெரியவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபுல்லாக சரக்கு போட்டு போயிட்டு இருப்பாரு. ஒரு வீட்லேருந்து ஒரு சவுண்ட் வரும். அது என்னானதுன்னு அந்த பெரியவர் பார்க்க உள்ளே போவார். போனால் அந்த பையன் வெளில லாக் போட்டு உள்ளே யார் இருப்பாங்கன்னா, தன் மகள் இருப்பாள். அப்போ ஊரெல்லாம் கூட்டி வாரு, பெத்த பொண்ணுகிட்டே தவறாக நடந்துக்கிறான்னு சொல்லி அந்த பெரியவரை காட்டி கொடுத்துட்டு அந்த பையன் எஸ்கேப் ஆயிடுவான். இந்த அவமானம் தாங்க முடியாம அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா சூசைட் பண்ணும். இதெல்லாம் வந்து அந்த சின்ன பையன் பார்த்துட்டே இருப்பான். அப்போ வந்து எப்படியாவது இவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட இருப்பான். இப்போ அந்த சொந்த அப்பாவே, அந்த வயசான அப்பாவே என்ன பண்ணுவான், அந்த பையன் ஒரு கட்டத்தில் கொலை பண்ணிடுவான். அந்த பையன் தான் எல்லாரையும் கொலை பண்ணுவான். இது தெரியாம போலீஸ் என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கொலை பண்ணான் தெரியுங்களா, அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரா ரிவீல் ஆகிட்டே இருக்கும். ரிவீல் ஆகும்போது இவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸா இருக்கும். யாரா கொலை பண்ணாங்க, எது கொலை பண்றாங்க அப்படின்னும் போது கிளைமேக்ஸ்ல ஒன்று சொல்றாங்க. அதுதான் அந்த படத்துல ஏத்துக்க முடியல. இவன் கொலை பண்ற எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கும். அதுங்களுக்கு வந்து இசைன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு இசை ஸ்கூல்ல போய் அவங்க எல்லாமே மியூசிக் இந்த கிளாஸ் எடுத்துட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பெற்றோர்களுக்கு அது பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் மியூசிக், இசை என்ன உனக்கு போ வீட்டுக்கு அப்படின்னு எல்லாரும் துரத்தி விடுவாங்க. அதுல இவன் செலக்ட் பண்ணி அந்த குழந்தைகளோட அப்பாவை வந்து கொலை பண்ணிட்டே வருவான். இது லாஜிக் இல்லாம இருக்கு. ஒரு இசைக்காக, ஒரு இசை பிடிக்கலன்றதுக்காக ஒருத்தரை வந்து கொடூரமா கொலை பண்றதுன்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் கிளைமேக்ஸ்ல வேற ஏதாவது புதுசா வச்சிருந்தாங்கன்னா இந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த தூக்கிட்டு போய் நிப்பாட்டி வைக்கிறதே இசை தான். இந்த மியூசிக் மட்டும் இல்லன்னா இந்த படம் அவுட் அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் வந்து பயங்கரமா ஃபேன்டாஸ்டிக்கா போட்டிருக்காங்க. நான் கூட இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணி இன்டர்வல் வரைக்கும் நான் கூட அந்த ராட்சசன் படத்த மிஞ்சிரும்னு பார்த்தேன். கடைசி செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, ஆரியன் படம் மாரி மொக்கையா எடுத்து வச்சிருக்காங்க. முடியல. படம் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன், கொஞ்சம் ஃபைட்டு இதெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அ நல்ல டைரக்ஷன், நல்ல ஸ்க்ரீன் பிளே. ஆனா, கதைய மட்டும் செகண்ட் ஹாஃப்ல கோட்டையா விட்டாங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த மாரியான இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர் படம் உங்களுக்கு புடிச்சிருந்தா, நீங்க கண்டிப்பா அந்த படத்த ஒரு தடவ பார்க்கலாம். முக்கியமா இசைக்காகவே இந்த படத்த பார்க்கலாம். ஆ மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனத்துல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.